தலைவா, சொன்னால் புரியாது, பிரியாணி எல்லாத்துலேயும் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படமா அமைஞ்சது. ஃபர்ஸ்ட் இந்த படத்தில நடிக்க வாய்ப்பு கொடுத்த திரு கே.எஸ். தங்கசாமி அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா, இன்னைக்கு அவரு கூப்பிட்டு கொடுத்தங்காட்டி தான் இன்னைக்கு இந்த படத்தில த்ரூ அவுட்டா ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, நீங்க ஆக்சுவலா சாம் ஆண்டர்சன வேற மாரி டிஃப்ரெண்ட்டா YouTubeல பார்த்துருப்பீங்க, எல்லாத்துலயும் பார்த்துருப்பீங்க. ஆனா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல், டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரைசேஷன்ல நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில நான் வந்து சத்யா கூட ஹீரோ கூட த்ரூ அண்ட் த்ரூவா ட்ராவல் பண்றேன். ஆக்சுவலா இந்த கதைய சுருக்கம் என்னன்னா, நான் என்னோட சொந்த ஊர்லேருந்து ஹீரோனுடைய ஊருக்கு வருவேன். ஒரு காலகட்டத்தில என்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன். அப்போ வந்து ஹீரோ வந்து ஃபால் இன் லவ் வித் ஹீரோயின். அப்போங்க உங்களுக்கே தெரியுமே காமெடின்னா ஹீரோவுக்கு லவ் பண்ணி தான் வேணும். அவன் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சாகணுங்கிறது அது வந்து இயல்பு. இதுன்ட்டு இல்ல எல்லா படத்துலயும் அப்படிதான் வரும். அப்படிங்கிறபோது அத வந்து ஒரு சுவாரஸ்யமா ஒரு சின்ன சின்ன கலகலப்போட நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறேன். இப்போ சாம் ஆண்டர்சன் வந்து இந்த மாரி ஒரு காமெடி எதிர்பார்ப்பீங்களோ, அந்த எதிர்பார்ப்ப நான் 100% பூர்த்தி செஞ்சிருக்கேன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு லென்த்தி டயலாக் வேற பேசியிருக்கீங்க. அந்த டயலாக்ஸ் பத்தி. அந்த டயலாக் சொல்லும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்காவும் இருந்தது. ஆக்சுவலா என்னன்னா, அந்த டயலாக் எதுக்காக வந்ததுன்னு வச்சோம்னா, ஒரு டிவி கம்பேரிங்ல இளைஞர்கள் எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்ட்டு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா, நைட்டு 10, 11 மணிக்கு இந்த வரைக்கும் தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு போய் படுத்துட்டு காலையில 11 மணி, 12 மணிக்கு எந்திரிச்சு தண்டச்சோறு தின்னுபிட்டு மறுபடியும் ஊர சுத்த போறாங்கிற ஒரு கான்செப்ட்ல அந்த டிவி ஷோஸ் நடந்துட்டுருக்கும். அப்படிங்கும்போது எனக்கு கடுப்பாகும்போது, என்ன நம்மளையெல்லாம் பத்தி இப்படி சொல்லலாமா? காயின குட்றான்னு நான் ஃபோன்ல போட்டு கலாய்க்கிறது. அது ஒரு அது நான் அந்த டயலாக்ஸ நான் இப்போ சொல்லக்கூடாது. நீங்க தியேட்டர்ல போய் ஆர்ஆரோட அதனுடைய எஃபெக்ட்டோட பார்த்தீங்கன்னா தான் அந்த டயலாக்னுடைய உங்களுக்கு சுவாரஸ்யமே புரியும். முன்னாடி நீங்க ஆடுன அந்த ராசத்தி டான்ஸ் வந்துட்டு யூடியூப்லயும் சரி, பெரிய பிரபலம் அடைஞ்சிருக்குது. இந்த படத்துல நீங்க ஆடுன டான்ஸ் அது மாரியான எதுவும் கோரியோகிராஃப் வந்து பிரபலமாகுமா? ஆக்சுவலா சாம் ஆண்டர்சன் அந்த டான்ஸ் மூவ்மெண்ட்னால தான் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகி எல்லாரும் என்னைய ஒரு காமெடியன்னு ஏத்துக்கிட்டாங்க. இப்போ நீங்க எப்படி அந்த டான்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ, இந்த படத்துலயும் அதே ஸ்டெப் மூவ்மெண்ட்டு இந்த 2 சாங்ல வரும். அத நீங்க தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா நான் பண்ணியிருப்பேன். ஆனா அதே ஸ்டெப் மூவ்மெண்ட் இருக்கும் கட்டாயம். இதற்கடுத்து நீங்க எதுவும் தனிப்பட்ட முறையில ஹீரோவா நடிக்கிற மாதிரியோ, அது மாரி எதுவும் ஒரு ஐடியா இருக்குதா? இது மாரி எதுவும் ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்குதா? இல்ல. நமக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஹீரோவா பண்ணி தான் இப்போ இந்த பக்கம் ட்ராக் மாறி வந்திருக்கேன். இப்போ வந்து எனக்கு காமெடி ட்ராக்குங்கிறது வெல் செட்டில்டு அமைஞ்சிருச்சு. ஸோ அத வந்து நான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் வந்து கலைக்க விரும்பல. இப்போ அந்த ஹீரோ ட்ராக்கே எனக்கு போகாது. ஒன்லி காமெடி. அதுவே நமக்கு சீரும் சிறப்புமா செஞ்சா போதும். நான் வந்து ஒரு படத்தில கமிட் ஆகும்போது எனக்கு இந்த மாரி ரோல் தான் இருக்கும். இப்படி தான் பண்ணணும்லாம் நான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் கமிட் ஆக மாட்டேன். டைரக்டர் என்ன ரோல குடுக்குறாரோ, அவரு குடுக்குற ஒர்க்க நான் வந்து 100% அவருக்கு ஏத்த மாரி, அவருக்கு பிடித்தமான ஒரு ஸ்லாங்ல செய்யணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமா இருக்கு. இந்த படம்ன்ட்டு இல்ல. நான் அடுத்த ஃபர்தரா ஃபியூச்சர்ல என்னென்ன படம் பண்றேனோ, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ, அவருடைய எதிர்பார்ப்புக்கு தான் நான் உழைப்பேனே தவிர, என்னுடைய எதிர்பார்ப்புக்கு நான் இல்ல. எட்டத்துக்கு மதானம் வந்து கதை அப்படின்னா திருநெல்வேலியை மையப்படுத்தி நடக்குது. திருநெல்வேலிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்ற குடும்பம் ஹீரோவுடையது. வந்த இடத்துல ஒரு பொண்ணோட லவ் வருது. அது அவங்க வந்து ஹீரோயின் ஸ்ரீமுகி. அவங்க வந்து லோக்கல் கேபிள் டிவி ஆங்கராக இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமான நட்பு காதலாக மாறுது. அதுக்கப்புறம் அதை சுற்றி நடக்கிற பிரச்சனைகள், அது இல்லாமல் சில பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண போக வேண்டிய இடத்துல ஹீரோ சந்திக்கிற 8 திக்கும் சந்திக்கிற பிரச்சனைகள், அதுக்காண்டி தான் 8 திக்கும் மத யானையாக பிரச்சனைகள் இருக்குது. இப்படி அதனால் அந்த டைட்டில் வச்சோம். இதை நோக்கி தான் கதை நகர்றது. இப்போ ராட்டினமா இருக்கட்டும், 8 திக் மத யானையா இருக்கட்டும், 2மே வந்து ஒரு திருநெல்வேலி அத சுத்தின ஒரு தென் தமிழகத்த சுத்தின ஒரு கதைக்களமா இருக்குது. இதற்கான பின்னோட்டம் எதுவும் இருக்குதா? ஆக்சுவலாக பின்னோட்டம் அப்படின்னு எதுவும் கிடையாது. என்ன மேட்ரு அப்படின்னா, 8 திக்கும் மத யானைக்கு வந்து நான் தயாரிப்பாளராக இருந்தேன். ராட்டினத்துக்கு வந்து அந்த ராட்டினம் வந்து அந்த கதையை கேட்டுச்சு. ஏன்னா போர்ட்டு சம்மந்தப்பட்ட ஏரியாவிலேருந்து ஹீரோயின் இருப்பாங்க. அதனால் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி சூஸ் பண்ணேன். இன்னொன்று வந்து தூத்துக்குடி எனக்கு சொந்த ஊர் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து சப்போர்ட்டிவ் நிறையா இருக்குங்கிறதுனால அங்கே பண்ணோம். அதே மாதிரி திருநெல்வேலி வந்து என்னென்னா, இந்த கதையோட வந்து ஒரு எமோஷ்னல் ஏரியா. திருநெல்வேலினாலே வந்து கொஞ்சம் ஒரு எமோஷ்னலாக இருக்கிற ஏரியா. அதனால் வந்து அந்த ஏரியாவை எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று, இந்த படத்துக்கு நானே தயாரிப்பாளர் இருக்கிறதுனால அங்கே நிறைய நண்பர்கள் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்ட்ரஸ் வந்துட்டு எப்படி சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக ஹீரோவாக சத்யாவை வந்து நான் இந்த கேரக்டருக்காக நிறைய ஆர்டிஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நியூ ஃபேஸ்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து நிறையா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து 2 டோன் வேணும் எனக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஜாலியான பையன், செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு பொறுப்பான போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற 2 டோனில் வந்து எனக்கு ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு சத்யா வந்து நான் யாருன்னு பார்க்கும்போது இந்த பொண்ணை உடனே காண்டாக்ட் பண்ணோம், பேசும்போது வந்து அவர் வந்து பேசும்போது வந்து என் ராட்டினம் படம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் அந்த படம்.
ஸ்ரீமுகி வந்து ஹீரோயின் வந்து எனக்கு ஃபோட்டோஸில் தான் பார்த்தேன். பார்த்துட்டு வர சொல்லிட்டோம். நேராக திருநெல்வேலி வச்சு ஷூட்டிங் தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்தாங்க. வந்த இடத்துல வந்து என்னன்னா அவங்க ரொம்ப மாடர்னாக இருந்தாங்க. ஆக்சுவலாக திருநெல்வேலி ஏரியா பொண்ணாக தான் நம்ம காட்டியிருக்கிறோம். அங்கே இருக்கிற பொண்ணா வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபீல் பண்ணோம். ஒன்றா அதுக்காண்டி மேக்கப் டெஸ்ட்டு எடுத்து அதுக்கப்புறம் திருநெல்வேலி ஷூட்டிங்க்கு ஒரு நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு 10 டேஸ் திருவிழா ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் கேப் இருந்துச்சு. அந்த கேப்பில் வந்து கொஞ்சம் அவங்கள மாற்றிக்க சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாற்றிக்கிட்டாங்க. நல்ல கரெக்டாக திருநெல்வேலி பொண்ணாக நடிச்சிருக்காங்க படத்தில். இந்த படத்தில் வந்து சாம் ஆண்டர்சன் ஒரு ஹீரோவோட ஃப்ரெண்டாக ஓவரால் ஃபிலிம்லேயே வந்துட்டுருக்காரு. அவருக்கு ஒரு ஃபுல் லென்த் ஒரு டயலாக் வேறு இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு ஃபுல் லென்த் டயலாக் வேறு கொடுத்துருக்கீங்க படத்துக்குள்ளே. அது எப்படி நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க அந்த டயலாக்? சாம் ஆண்டர்சன் படத்தில் வந்து இப்போ என்னென்னா அவரை கொண்டாடுறதுக்குன்னு நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அவர் வந்தாலே போதும் அப்படின்ட்டு. அவர் நடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் நடிக்கிறத விட சும்மா இருக்கிறது தான் ரொம்ப விரும்புகிறாங்க. அவரோட யதார்த்த நிலை வந்து மிக பரவலாக ரசிக்கப்படுது. அதை வந்து இந்த படம் வந்து பூர்த்தி செய்யும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்துட்டு ஆடியோ லான்ச் போன வருஷம் மார்ச் மாதத்தில் வெளியிடப்பட்டது. இவ்வளவு நாள் காலதாமதம், படம் வெளியானதுக்கு ஏன் இவ்வளவு காலதாமதம்? இதற்கான காரணம்? படம் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து ரொம்பவும் ஒரு கிரிட்டிக்கலாக இருக்குது. யாருக்கு அப்படின்னா சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு. அது என்ன பிரச்சனைன்னா படத்தை எடுக்கிறது எங்களுக்கு ஈஸியான விஷயமா இருக்குது. ஆனால் வெளியிடுறது கொண்டு போய் சேர்க்குறதுக்கு வந்து மிகப்பெரிய ஏதோ ஒரு நிறுவனத்தை சார்ந்து தான் இருக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில் வந்து எனக்கு வந்து கை கொடுத்துருக்குறாங்க. ஸ்டூடியோ 9 வந்து எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து அதனால் நான் ரிலீஃப் ஆகிட்டேன். நான் ரிலீஃப் ஆகாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னும் இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் ரிலீஃப் ஆகணும். அது எல்லாமே மக்கள் வந்து நேரடியாக தியேட்டரில் வந்து படம் பார்த்து அந்த படங்களுக்கு கிடைக்கிற பாராட்டு, அந்த படத்துக்கு வரவேற்பு தான் வந்து அவங்களுக்கு ரிலீஃப் பண்ணும். கண்டிப்பாக அது நடந்துச்சுன்னா மேலும் மேலும் இந்த மாதிரி படங்கள் வந்து நிறையா வரும். ராட்டினம் படம் உலக திரைப்பட சினிமா ஒரு விழாவுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது இங்கே இருந்த ஜூரிஸ் அதற்காக பணம் கேட்டதாக ஒரு செய்திகள் பரவுனுச்சு. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வருவீங்க? இங்கே இருக்க ஜூரிஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்களா? இல்லை, நான் வந்து என்னென்னா இதில் வந்து நான் யாரையும் வந்து நான் குறை சொல்கிறதுக்காண்டி நான் அந்த விஷயம் பண்ணலை. நான் வந்து தெளிவாக ஒரே ஒரு விஷயம் பண்ணேன். ஒரே ஒரு விஷயம் மீடியா சைடில் நான் வரவே இல்லை. ஃபஸ்ட்டு நான் வந்து எங்கள் டைரக்டர் யூனியனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்படி வந்து என்னை அழைச்சி அனௌன்ஸ் பண்ணி ஸ்டேஜ் ஏற்றினாங்க. ஸ்டேஜ் ஏற்றிட்டு திருப்பி வந்து போகும்போது சில வந்து காரணங்கள் வந்து பேசப்பட்டுச்சு. அந்த டைமில் நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. நான் கொடுத்தது வந்து டைரக்டர் யூனியனில் இப்படி ஒரு விஷயங்கள் இனிமேல் நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து யூனியன் மூலமாக அதை வந்து கையாளுங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து அதில் அனுபவம் இல்லாதனால நீங்கள் தான் அது பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி யூனியனுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தோம். இதுதான் நான் பண்ண விஷயம். மற்றபடி வந்து இது வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயங்கள் வெளியில் பூமாகி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ இந்த படத்துக்கு வந்து மனு ரமேஷ் வந்துட்டு மியூசிக் பண்ணியிருக்காரு. இவர் ராட்டினம் படத்துலையும் பண்ணியிருந்தார். இப்போ இந்த படத்தில் இந்த காம்பினேஷன்ஸ் போன படத்துக்கும் இந்த படத்துக்கும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக மனு ரமேஷன் வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு படம் வந்து நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது எனக்கு அறிமுகமானார். அந்த ஒரு அதில் வந்து அவர் படத்துக்கும் அறிமுகமானார். அந்த ஒரு வேவ் லென்த் எனக்கு அதிலிருந்தே அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. ராட்டினம் வந்து எனக்கு ரொம்ப அருமையாக கோஆப்ரேட் பண்ணியிருந்தார். இந்த படம் எட்டத்துக்கு மதியான சாங்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து செகண்ட் ஹாஃபில் மியூசிக் வந்து ரொம்ப மிரட்டியிருப்பார். மியூசிக் வந்து மிகப்பெரிய பலமாக இருக்கும். படம் வந்து எனக்கு மனு வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும். அந்த ஒரு காரணம் வந்து எங்களுக்குள்ள அதிகமாக இருக்குது. அதனால் எட்டு திக்கும் மதியானையை பொறுத்த வரைக்கும் அதான் சத்யா ஹீரோ பண்ணியிருக்காரு, ஸ்ரீமுகி ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க, டைரக்டர் பெரிய ரோல்னு பண்ணியிருக்காரு. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 சின்ன ரோல் தான். பட் என்ன அப்படின்னா அது வந்து படத்தில் ரொம்ப ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். லைக் வந்து நான் சத்யாவோட ஃப்ரெண்டு, தங்கசாமி சாரோட தம்பி. எனக்கு நடக்கிற ஒரு பாதிப்பை சுற்றி தான் அந்த கதையே. ஸோ எனக்கு நடக்கிற பாதிப்புக்கு அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறாரு, அதுக்கு என் நண்பன் என்ன முடிவு எடுக்கிறான், அவங்களுக்குள்ள அது மூலமாக என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் கதையே. அண்டு நான் ஏன் இதுக்கு அப்படின்னா ராட்டினம் படத்தில் வந்து டைரக்டர் அண்ணா பண்ணியிருந்தார், நான் தம்பியாக பண்ணியிருந்தேன். ஒரு நல்ல ரிவ்யூஸ் கிடைச்சது படத்துக்கு. நல்ல ரீச் இருந்தது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது உங்கள் சொந்த அண்ணா அப்படின்னு கேட்டாங்க. அவர் நிறைய சொந்த தம்பியான்லாம் கேட்டாங்க. ஸோ ஒரு தம்பியாக அவர் எமோஷனலாக பண்ணுறதுக்கு வேறு யாரோ பண்ணுறத விட நான் பண்ணால் இன்னும் அதோட இம்பாக்ட் அதிகமாக இருக்கும்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணார். அண்ட் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண டைரக்டர். ஸோ கூப்பிட்ட உடனே டக்குன்னு போய் பண்ணேன். அப்படி பண்ண ரோல் தான் அது. இதற்கு ராட்டினத்திற்கு அடுத்து ஒரு பெரிய அது நல்ல வரவேற்பட்டிருந்தாலும் அதுக்கடுத்து நீங்கள் ஹீரோவாக பண்ண படங்கள் இல்லாமல் இருக்குது. அதுக்கான காரணம்? ராட்டினம்க்கு அப்புறமா நான் ஒரு 2 படங்கள் பண்ணேன். கொஞ்சம் தவறான முடிவில் ஆயிடுச்சு. அது நடந்த உடனே எனக்கே ஒரு சின்ன ஒரு பயம். ஏன்னா ஒரு
பெருசாக இல்லைனாலும் ஒரு சின்ன ஒரு கிரிட்டிக்கலி ஒரு நல்ல பேர் கிடச்சிது ராட்டினமில். அதுக்கப்புறம் அதை மிஸ் பண்ணி ஏதோ தப்பாக போயிடுமோன்னு ஒரு பயம் வந்ததுனால கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக நல்ல படமாக பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் ஃப்ரெஞ்சில் எனக்கு ஒரு மூவி வந்துச்சு. சரி அது பண்ணலான்னு சொல்லி போகிறவங்கள ஒரு 1 இயர் கிட்டத்தட்ட அந்த படம் போயிடுச்சு. ஃபுல்லாக ஃப்ரான்ஸில் ஷூட் பண்ணோம், இங்கே ஷூட் பண்ணோம் அந்த மாதிரி. அந்த படத்துக்கு 1.5 இயர்ஸ் டைம் ஆயிடுச்சு. எல்லாம் சேர்ந்து பார்க்கல இங்கே ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. திரும்பி வரதுக்குள்ளே இங்கே நிறையா மாறி போச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஆக்சுவலி இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த படத்து மூலமாக அதுக்கு மறுபடியும் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். வேறு நல்ல கதைகள் கேட்டுட்ருக்கேன். கூடிய சீக்கிரமாக இந்த வருஷத்தில் இன்னும் 2-3 படங்கள் பண்ணிடுவேன். யூடியூப் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் டு ரெட் பிக்ஸ்.